சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்கள் இதை சுற்றியே இருக்கிறது என்று யோசிக்கிறாயா? நம்மளுடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பார்கள். அந்த எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் நம் வாழ்க்கையில் உயரப் போகிறோம். எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிலிருந்து தூக்கி தூர எறிந்துவிடு. நல்லதை மட்டும் நினைத்தால் நிச்சயமாக நம் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்வு யாரையும் சார்ந்து வாழ்வது அல்ல. மற்றவர்கள் எப்பொழுதுமே நீ சார்ந்தது இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். இது உன் வாழ்க்கை, நீதானே வாழ வேண்டும். அவர்கள் சொல்வது போல் வாழலாம், இவர்கள் சொல்வது போல் வாழலாம் என்று நீ நினைக்க வேண்டாம். நீ நீயாகவே இருந்து பார். இன்னும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும். யார் பற்றியும் நீ எதுவும் நினைக்க வேண்டாம். அவர்களை போல் இல்லையே, இவர்களை போல் இல்லையே, நம் வாழ்க்கை எப்படி மாறப் போகிறதோ என்று நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ மனதில் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள். நான் நன்றாகத்தான் இருப்பேன், நான் கேட்டதை என் சாயப்பா தந்தே தீருவார் என்பதை உறுதியாக நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அப்படி இருக்கையில் உன்னுடைய தேவை அனைத்தையும் நானே பூர்த்தி செய்கிறேன். சில நேரங்களில் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் வாழ விடாமல் புரட்டி போடுகிறது. அந்த எண்ணங்களை எல்லாம் சற்று தூரமாக எடுத்து வை. கவலையற்ற நேரங்களில் எல்லாம் இப்படி எண்ணங்கள் தோன்றுவது இயல்புதான். அந்த நேரத்தில் இந்த சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். எல்லாம் உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது. விரைவில் உனக்கான புதிய அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்கப் போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இங்கு என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கின்றேன். என் மகள்கள் கேட்டது விரைவில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். இனியேனும் காலதாமதம் செய்யாமல் உனக்கானதை உன் கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறேன். கடந்து வந்த பாதையை நமக்கு நல்ல அனுபவத்தை மட்டும்தான் தரும். அந்த அனுபவத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.